வணக்கம். தினகரன் பேசுகிறேன். இன்றைய தினம் நம்முடைய தமிழ் நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. தேர்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. முன்பெல்லாம் இதற்கு ஒரு நாமினேஷன் செய்வார்கள். இது அரசியல் ரீதியாக கூட செயல்படும். இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய மோடி அரசு செயல்படுகிறது என்றே இந்த அவார்ட்ஸில் மற்றவர்களை அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே அந்த கமிட்டி கரெக்டான முறையிலே தேர்ந்தெடுப்பதாகத்தான் இந்த கடந்த 11 வருடங்களாக நான் கண்டிருக்கின்றேன். கீழே இருக்கவனையும் சரி மேலே இருக்கவனையும் சரி சமமாக பார்த்து அந்த அவார்ட்ஸ் 4 ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸை வழங்கி கொண்டு வருகின்றது ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டேக்கும். இதுக்கு ரைட் பர்சன் அஜித் குமார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபில்ம்ஃபேர் அவார்ட்ஸு வாங்கியிருக்காரு நிறைய முறை. விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸு கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸும் 3 டைம்ஸ் வாங்கியிருக்கின்றார். இன்னும் எத்தனையோ விருதுகள் அஜித் குமார் பெற்றிருக்கின்றார். அதற்கான உரிய நபர் தான், சரியான நடிகர். எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் சென்று அவருடைய அந்த ரசிக மன்றங்களை வழிநடத்த தெரியாதவர். உண்மையை மட்டுமே பேசுபவர். அந்த கார் ரேசிங்கில், மோட்டர் சைக்கிள் ரேசிங்கில் உயிரை பணயமாக வைத்து எத்தனையோ விபத்துகளை எதிர்கொண்டவர். எத்தனையோ அந்த சர்ஜரிஸ் அவரது உடம்பு தாங்கியிருக்கின்றது. 54 வயதுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த ஒரு விருது அவருக்கு கிடைச்சது. ஒரு ரைட் பர்சனுக்கு மத்திய அரசு கொடுத்ததாகவே அடியேன் கருதுகின்றேன். அவருக்கு நம்முடைய வாழ்த்துதல்களையும் போற்றுதல்களையும் தெரிவித்து கொள்ளுகின்றேன். உண்மையிலேயே சில பேர் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்ற தகவல்கள் சொல்லுகின்றன. அந்த மெக்சிகன் குஷனையும் சரி, நான் வெஜிடேரியனும் சரி, மற்றவர்களுக்காக அவரே சமைத்து பரிமாறுவார் என்று திரையுலகினர் சொல்ல கேள்வியிருக்கின்றேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃபுங்களை. அடுத்தவங்கள மகிழ்விக்கணும், அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களுக்காக வாழணும். பல பேருக்கு நல்ல உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றார். தேவையில்லாத அரசியலை அவர் பேச மாட்டார். தேவையில்லாமல் தவறான வழி நடத்துதல்களை தன்னுடைய ரசிகர் மன்றங்களுக்கு செய்ய மாட்டார் என்பது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவருடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கூட இப்போ துபாயில் அவர் ரசிகர்களை பார்த்து கேள்வி கேட்டது அது வைரலாக யூடியூப்பில் வந்ததை அடியேன் கண்டிருக்கின்றேன். இது போன்ற மனிதர்கள் மேலும் 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 புகழ்பெற்று இன்னும் பல விருதுகளை வாங்க வேண்டும், பல விருதுகளை பெற வேண்டும் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.